ஹலோ பாஸ்லடி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சுவையான லெஃப்ட் ஓவர் ரைஸ் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட சைட் டிஷ் ரைத்தாவை நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை நல்லா ஈவனாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் ஒரு 2 பிஞ்ச் சால்ட் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் அரிஞ்சு வச்ச ஒரு வெங்காயத்தையும், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை திருப்பி வச்சிருக்கிறதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைத்தாவோட தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாயை நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் லாஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஒரு 2 பிஞ்ச் மிளகாய் தூளியும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த ரைத்தாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ரைத்தா சைட் டிஷ்க்கு நம்மளுக்கு ரெடி. இதை லாஸ்ட் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் பாயில்ட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1 கப் பாயில்ட் ரைஸை நம்ம மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 2 பிஞ்ச் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்து ஒரு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி பிசையணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதில் லேசாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம மாவை பிசைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம தொட்டு பார்த்தா நம்ம கையில் அந்த மாவு ஒட்டக்கூடாது. லாஸ்ட் நம்ம கொஞ்சோண்டு ஆயிலை கையில் சேர்த்துட்டு அந்த மாவு மேலே நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டோம்னா மாவு நம்ம கையில் ஒட்டாது. ஸோ இதை நம்ம இப்போ சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். நல்லா ஈவனாக இதை நம்ம திரட்டிக்கலாம். தவா சூடானதுக்கு அப்புறமா நம்ம திரட்டி வச்ச சப்பாத்தியை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை நம்ம ஆல் சைட்ஸில் ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பபிள்ஸ் மேலே அப்பியர் ஆகும். அப்போ நம்ம இந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இதில் நம்ம ஆயில் இதில் ஆட் பண்ணி சப்பாத்தியை திருப்பி போட்டு சப்பாத்தியை எடுத்துடலாம். பாருங்க, எல்லா சைட்ஸும் நம்மளுக்கு குக் ஆயிருக்கு. சப்பாத்தியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி உப்பி வருது. டேஸ்டான லெஃப்ட் ஓவர் ரைஸ் சப்பாத்தி ரெடி. இதை நம்ம ரைத்தாவோட சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.